உன்னோட ஆசையும் கனவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக உன்னை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர உன்னை விட்டு எங்கேயுமே போகாது. அண்ட் எப்பயுமே முயற்சியை கைவிட்டுறாதீங்க. வணக்கம். முறைவாசலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இதுதான். அண்டு இன்றைக்கி ஆர்டர்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு அண்ட் அவங்களுக்கு நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி டிஸ்பேட்ச் கொடுக்குறோம், அண்டு கொடுக்குறோமா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆர்டர்ஸ் என்னென்ன, அவங்க என்ன பொருள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த பொருளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஆர்டர்ஸில் முக்கியமாக ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு தான் ஒரு பல்க் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான பேக்கேஜும் அண்டு சின்ன சின்ன ஆர்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இந்தியாவுக்குள்ளார இருக்க எல்லா இடத்துக்குமே நாங்கள் டிஸ்பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அண்டு ஃபாரினுக்குமே எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். அண்டு நீங்கள் பல்காக வாங்குறப்ப அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அண்டு சிங்கிள் பீஸ் வாங்குறப்ப ரீட்டைல் ப்ரைஸில் வரும். ஸோ அதையுமே நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நிறையா ஆஃபர்ஸ் வரும். அண்டு ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் இதை பற்றின என்கொயரி இல்லைனா ஆர்டர் ஏதாவது ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்க பாருங்களேன். அந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மலேசியா ஆர்டரில் அவங்க ஆர்டர் பண்ணது ஒரு பெரிய சைஸ் குத்து விளக்கு. அதாவது முன்னாடி இருக்கிற பெரை போட்ட குத்து விளக்கு தாண்டி இப்போ நிறைய குத்து விளக்கு நிறைய டைப்பில் வந்திருக்கு. அதில் அவங்க சூஸ் பண்ணது இந்த அன்னம் குத்து விளக்கு தான். ஸோ கீழே ஒரு பூ வடிவத்துலேயும் அண்ட் ஹேண்டில் ஃபுல்லாக ஒரு சின்ன பால் மாதிரி ஒரு வடிவத்துலேயும் வந்து, ஸோ மேலே விளக்கேற்றுற இடம் எல்லாமே ஒரு வளைவும் ஒரு 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 ஷார்ப்பான ஒரு இடமும் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் திரி ஹோல்டர் வச்சும் விளக்கேற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சு ஏற்றினாலும் அழகாக நிற்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே 2 பக்கமும் உங்களுக்கு அன்னப்பறவையோட டீட்டெயில்ஸோடு இருக்கும். அண்ட் அடுத்ததாக அவங்க ஆர்டர் பண்ணது 10 இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு உருளி தான். ஸோ வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிறது இல்லை பூஜை ரூம்குள்ளார வைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் உருளியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக குத்து விளக்குலேயே சின்ன சைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் அதே போல் பூ டைப்பில் உங்களுக்கு 5 திரி ஏற்றுற மாதிரி வடிவிலையும் அன்னம் போட்டதாகவும் இருந்துச்சு. அண்ட் 6 இன்ச்சு வேலில் 2 வேல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் பட்டையும் ஒரு பக்கம் ஓம் போட்டு இருக்கும். அண்டு சரவண பவ பிளேட்டு 9 இன்ச்சில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேக ஸ்டாண்டும் ப்ராஸில் மேகமேரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஐம்பொன்லேயுமே கிடைக்கும், காப்பர்லேயுமே கிடைக்கும். ஸோ இது பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டமான அன்னபூரணி செட்டு, இது கடையில் ஒரு பிளேட்டு அண்டு மேலே ஒரு பவுல் அண்ட் அன்னபூரணி ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு செட்டாக வரும். ஸோ இதில் நீங்கள் பூ போட்டு வைக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டா பேஜில் இருக்குது. நான் பேஜோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓம் விளக்கில் ஒரு பெரிய அகல் வச்ச ஓம் விளக்கு அண்டு வஜ்ரவேலில் 6 இன்ச்சில் 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதே போல் உங்களுக்கு 4 இன்ச்சிலுமே இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே ப்ராஸில் ஐசிஐசி மெட்டீரியல் தான். கற்பக விருச்சகத்தில் விளக்கேற்றுற மாதிரி மாடலில் தான் இது. ஸோ இந்த ட்ரீயும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அண்ட் இதில் விளக்கேற்றும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுவும் அண்டு வாசலில் வைக்கிறதுக்கு 2 விளக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. காற்றடிச்சா அணையாமல் இருக்கிறதுக்காக இந்த கூண்டு விளக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரவணபவ ஸ்டாண்டு 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு 2 பக்கமுமே ஓம் போட்டு சரவணபவ வந்துடும். அடுத்ததாக அன்னம் விளக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னம் கையில் இருக்கிற மாதிரி ஒரு அகலோட இந்த விளக்கு உங்களுக்கு வரும். ஸோ நல்லா வெயிட்டாக அண்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு டேமேஜாக வருது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் இருக்குது. அண்டு ஓம் வேல்லே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வேலும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே பட்டையும் ஓமும் போட்டு வரும். அடுத்தது சேவல் கொடி, இதுவுமே 6 இன்ச்சில் வரும். சப்போஸ் நீங்கள் கோவிலுக்கு வேண்டுதலுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸ் எவ்வளோ வெயிட் வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சொம்பு அண்டு ஸ்டாச்சூஸ் ஏதாச்சும் வைக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு சாமி பொருள் நீங்கள் அது மேலே வைக்கிறதுக்கு ஒரு க்யூட்டான ஒரு சின்ன சைஸ் முக்காலி. ஸோ அதுவுமே ப்ராஸ் தான். ஸோ கீழே வைக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் முக்காலியில் அழகாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருள்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுலு அண்ட் இது பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு அகல். ஸோ செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கிற ஒரு குட்டி அகல். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு ரொம்ப சின்ன சைஸ் தான் இது. ஸோ அதில் ஒரு பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்டு நம்மளோட லோட்டஸ் அகல் தாமரை விளக்கில் ஒரு 6 பீஸ் வரைக்கும் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே ஐசிஐசி மெட்டீரியல் தான்.
அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தட்டு. ஸோ விளக்கு வைக்கிறதுக்காக தட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ளைனான தட்டு வைக்கும்போது உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பிளேட்டை ஈஸியாக உங்களால் மெயின்டைன் பண்ணவும் முடியும். அண்ட் சுற்றி பூ வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம முருகர். ஸோ முருகர் ஸ்டாச்சுவில் இந்த ஸ்டாச்சு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகர் ஸ்டாச்சுவை பார்க்கும்போது அவங்க நம்மக்கிட்ட அப்படியே பார்த்து பேசுகிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இந்த ஸ்டாச்சு. அந்த கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சிரித்த முகத்தோட நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனால இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வீட்டில் வச்சுருக்க சிலை இது தான். ஸோ இந்த சிலையில் 2 சிலை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெளியே மாட்டுற மாதிரி அன்னம் ஹேங்கிங் பெல் அப்படின்னு சொல்லுவோம். நான் வாசலில் அழகாக மாட்டியிருந்தேன். ஸோ இவங்க 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரிய சைஸில் 2 ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னமில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் பெல்லிலுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பூஜை ரூமில், என்ட்ரன்ஸில் அண்டு நல்லா ஹேங் பண்ணுறதுக்கு ஸ்பேசஸ் இருக்குன்னா ஸோ நீங்கள் ஸ்பேஸ் அழகாக வந்து இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு ஹூக்கும் செயினும் வந்துடும். ஸோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மளோட கை விளக்கு. ஸோ கை விளக்கில் ஒரு 3-4 விளக்கு வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விளக்கு தான் இது. ஸோ கையோட அந்த அழுத்தம், அச்சு, அந்த நரம்பு, ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அழகாக நுணுக்கமாக இருக்கும். இந்த மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஐசிஐசி மெட்டீரியல் தான். ஸோ கருக்கிறது, கரையிறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அடுத்ததாக ஆரஞ்சு வேலில் இப்போ முருகரோட முகம் போட்டு ஒரு வேல் வந்து புதுசாக வந்திருக்கு. அந்த வேலில் 2 வேல் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் முகம் போட்டு அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வஜ்ரவேலிலே 4 இன்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி நம்மக்கிட்ட 6 இன்ச் இருக்கோ அதே போல் 4 இன்ச்சுமே இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் 10, 12 உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஒரு 4 இன்ச்சில் ஒரு திருவாச்சி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வித் மனையோட. அந்த மனையோடு சேர்ந்து திருவாச்சி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சிலை வச்சுருக்கீங்க, அதை வைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். ஸோ 3 இன்ச்சு சிலை வரைக்கும் இதில் நீங்கள் அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆர்டர் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னம் பெல்லிலே வந்து சின்ன சைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது பெரிய சைஸ். என்கிட்ட ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் நான் சின்னதாக வந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த பெல்லை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். அண்டு மெட்டீரியலுக்கும் எந்த இதுவுமே இருக்காது. ஸோ வெயிட்டாக இருக்கும். அண்ட் சூப்பராக நீங்கள் வாசலில் அண்ட் பூஜை ரூமில் 2 சைடு நீங்கள் தொங்க விடும்போது அழகாக இருக்கும். ஸோ பூஜைக்கு தேவையான ப்ராஸ் ஐட்டம்ஸ் அண்ட் கோவிலுக்கு தேவையான ப்ராஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே எங்ககிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கொயரி பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓம் ஆறுமுக விளக்கில் இது வந்து செகண்ட் குவாலிட்டி விளக்கு தான் இது. ஸோ இதில் 6 விளக்கு ஓம் போட்டு வந்துடும். அண்டு இது ஏன் செகண்ட் குவாலிட்டினா இது லைட் வெயிட்டாக இருக்கும். அண்டு அதே மாதிரி இதோட கலர் சேஞ்சஸில் கொஞ்ச நாள், அதாவது கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்கும். அண்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெய் ஆரத்தி. ஸோ நெய் ஆரத்தியில் ஒரு நீட்டாக ஹேண்டில் வச்ச மாதிரி ஒரு சிம்பிளான நெய் ஆரத்தி. அடுத்ததாக டிசைன் கஜ விளக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கும். ஸோ 2 பக்கமும் யானை வச்சு நடுவில் ஒரு மகாலட்சுமி உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கும். விளக்கேற்றினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட பிக்சர்ஸ் எல்லாமே பேஜில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ காமாட்சி அம்மன் விளக்குலே இப்போ நிறைய டைப் வந்திருக்கு. அதில் சூலம் வச்ச விளக்கு தான் இது. ஸோ இதுவுமே அவங்க ஆர்டரில் ப்ளேஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பழனி முருகருக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ண விளக்கு தான். இதில் ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் சேவல், நடுவில் உங்களுக்கு பழனி முருகர் ராஜ அலங்காரத்தில் இருப்பார். இதுவுமே காமாட்சி அம்மன் விளக்கு டைப்பில் வர விளக்கு தான். அண்ட் இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குத்து விளக்குக்கான பேக்கிங். ஸோ இது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்டு நார்மலாக இந்தியாவுக்குள்ளார ஃபுல்லாக இருக்க ஷிப்பிங்க்கு எல்லாத்துக்குமே நாங்களே பேக் பண்ணி அனுப்பிடுவோம். அண்டு ஃபாரினுக்கு அனுப்புறதுல அவங்க தான் அவங்களோட பேக்கேஜிங் எல்லாத்தையுமே பேக் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஸ்க்ராட்சும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் ரோல் போட்டு பேக் பண்ணி அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெயிட்டு அண்ட் ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் அவங்களுக்கான ஷிப்பிங் காஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அண்ட் உடனே எக்ஸ்போர்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்டு ஃபாரின் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்காக எடுக்கிறீங்க, ஒரு 10 கிலோவுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வரப்போ பெருசாக தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு பொருள் அனுப்புகிறீங்க, ஒரு 200 கிராம்ஸ்க்கு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வெயிட்டில் எடுக்கிறப்போ 1 kg 2 kg அந்த கணக்கில் தான் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரைஸை விட உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிறப்ப பல்காக எடுங்க. நிறைய குவான்டிட்டி எடுக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து எடுக்கிறப்ப ஸோ இன்னுமே உங்களால் நிறையா ஆர்டர் ப்ளேஸ்
பண்ண முடியும். உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டும் ஸோ எல்லாருமே சேர்ந்து நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்குமே இந்த நம்பர் தான். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபாரின் ஆர்டர் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுக்குள்ளார இருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு பேப்பரில் தனியாக எழுதிடுவோம். ஸோ நோட்டில் போட்டு ஸோ நோட்டில் எழுதிடுவோம். அவங்களோட பேர், ஊர், அவங்க என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே எழுதிட்டு ஸோ பேக்கிங் பண்ணுறப்போ ஒரு அடி அடிப்போம். அந்த டிஸ்பேச் பண்ணிவிட்டு வந்து ஒரு ரெட் பென்னால் ஒரு அடி அடிச்சுவோம். ஸோ அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இது எல்லாத்தையுமே டெலிவரி கொடுத்து ஸோ டெலிவரிக்கான ரெசிப்ட்டுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் டெலிவரி ஆன பிறகு அவங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு நாளும் பேக்கிங் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே பேக் பண்ணதை நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் கொரியருக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோட அங்கே வெயிட்டை செக் பண்ணுவாங்க. வெயிட்டை செக் பண்ணிவிட்டு பேக்கேஜோட வெயிட்டிங் எல்லாத்தையுமே சேர்த்து ஸோ இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ முன்னாடியே ஷிப்பிங் கொடுத்துருவாங்க. அக்யூரேட்டாக அந்த இடத்துல தான் நமக்கு தெரியும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான பேக்கிங்குமே அனுப்பிடுவோம். ஃபாரின் ஆர்டர்ஸ்லாம் வந்து டிஸ்பேச் ஆகிறதுக்கு 10 to 15 டேஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ அதில் உங்களுக்கு சேஃபாக வீட்டுக்கு வந்து டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹோம் டெலிவரி மட்டும்தான். ஸோ நீங்கள் எங்கேயும் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.